அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு லோக்கல் பாலிடிக்ஸ் தான். ஏன்னா அண்ணன் ட்ரம்ப் அவர்களே 5 நாள் லீவ் விட்டார். இந்த நேரத்தில் நாம பாட்டுக்கு ஸ்கூல் வச்சுக்கணும், ஸ்பெஷல் கிளாஸ் டெஸ்ட் அப்படின்னு ஏதாவது சொன்னோன்னா அண்ணன் கடுப்பாயிருவாரு. அதுக்கப்புறம் டெய்லி பஞ்சுக்கு எதிராக புடி 500% வரி அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நம்மளாலாம் தாக்கு பிடிக்க முடியாதுங்க. ரைட், என்டிஏவில் ஒரு வழியாக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் முடிஞ்சு எத்தனை சீட்டு அப்படின்றது மட்டும் இல்லாமல் என்ன சீட்டு அப்படின்றது முடிவு பண்ணிட்டாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி விலாவாரியாக பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்துருக்காங்க, விசிகாவுக்கு 8 சீட்டு கொடுத்துருக்காங்க. சரி, காங்கிரஸுக்கு 3 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் காங்கிரஸ் கட்சி வெளில போயிடுச்சின்னு சொன்னால், ஏன்னா ஹார்ட்லி ஒரு 3%, 3.5% இவ்வளோதான் குறைய போகுதுங்க. ஆனால் ஒரு பெர்செப்ஷன் இருக்குது, கூடவே அவங்க போயிட்டு தாவேகாவோட சேர்ந்து போட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் திமுகவுடைய பாடு ரொம்பவே திண்டாட்டமாக இருக்கும். அதனால் அவங்க எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் தேமுதிகவுக்கு என்ன செல்வாக்கு இருக்குது அப்படின்னு ஒரு ராஜ்யசபா எம்பி போஸ்ட்டு. இப்போ என்னடானா 10 சீட்டு, காலங்காலமாக கூட்டணிக்கு விசுவாசமாக இருந்து எந்த பிரச்சனையும் கொடுக்காம தாவேகா ஆரம்ப காலகட்டத்தில் கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க கூட்டணி ஆட்சி தான் லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் எடுத்த உடனே இந்த தீபாவளி ஆஃபர்லாம் எங்களால் ஒத்துக்க முடியாது அப்படின்னு நிராகரித்தவர் விசிகா. கூட்டணிக்கு இத்தனை வருஷமும் விசுவாசமாக கூட்டணி தர்மத்தை ஃபாலோ பண்ணிட்டு வந்தவர் திருமாவர்கள். ஆனால் அந்த கட்சிக்கு 8 தொகுதி, எந்த விதமான செல்வாக்கும் இல்லாமல் இப்போ காலி பெருங்காய டப்பான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒட்டுமொத்த மக்கள் ஆதரவையும் இழந்து நிற்கின்ற கட்சி தேமுதிக. அந்த கட்சிக்கு 10 தொகுதிகள். இது திருமாவர்கள் ஒரு பெரிய விளக்கெல்லாம் கொடுத்துருக்காரு. என்ன இருந்தாலும் வருத்தத்தில் இருக்கின்றார் அப்படின்றது நல்லாவே தெரியுது. இது குதிரை குப்புற தள்ளினதும் இல்லாமல் குழியும் பறிச்சு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி விசிகாவுக்கு 8 சீட்டு கொடுத்ததை விட தேமுதிகவுக்கு 10 கொடுத்துக்கிறாங்க பாருங்க. இதுதான் ஒரு பெரிய உறுத்தலாக இருக்கும். வெளிப்படையாக சொல்லலை அப்படின்னாலும் இதுதான் ஃபேக்ட். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், விசிகாவுக்கு சரியான ரெப்ரசன்டேஷன், சரியான அலாட்மெண்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க தொண்டர்கள்லாம் தாவேகா பக்கம் போவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்னு அதுக்கு வழி செஞ்சு கொடுத்துட்டாங்க. சரி, ரைட். அங்கே பார்த்தீங்கன்னா பதவியிலே இல்லாத காங்கிரஸ் அவங்க காரியத்தை சாதித்து கொண்டார்கள். ஆனால் தொடர்ந்து 3வது முறையாக பதவியில் இருக்கின்ற பாஜக என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இதில் யார் யாரையோ அரசியல் சாணக்கியர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என்னவோ எடப்பாடி அவர்கள் தான் இன்னைக்கு நிலைமையில் ஒரு மிகப்பெரிய சாணக்கியராக இருக்கார் போல இருக்குது. டெல்லியில் கட்சி அடமானம் வச்சிட்டாங்கோ, அடிமை அதிமுக அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே யார் அடிமை அப்படின்றது இந்த கூட்டணி சீட்டு அலாட்மெண்ட் இதை பார்க்கும்போது தான் தெரியுது. அதுக்கு எடப்பாடியாரை நீங்கள் குறை சொல்ல முடியாது. பாஜக அவங்களே அவங்களுக்கு சூனியம் வச்சுக்கினாங்க. தெரிஞ்சே வச்சுக்கினாங்களா இல்லை தெரியாமல் வச்சுக்கினாங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லைன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க போல இருக்குது. அதைத்தான் இந்த நம்பர் ஆஃப் சீட்ஸும் எந்தெந்த சீட்டு அப்படின்றதையும் காண்பிக்கின்றது. ஒரு கூட்டணி அப்படின்றது எங்களால் உங்களுக்கு பிரயோஜனம், உங்களால் எங்களுக்கு பிரயோஜனம், இப்படி தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு சில கட்சிகள் குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் செல்வாக்கான கட்சிகளாக இருக்கும். அந்த 1 சீட்டு 2 சீட்டில் நிற்கிற கட்சிகளை விட்டுருங்க. இப்போ பாமக அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அவங்களுடைய செல்வாக்கு அப்படின்றது வட மாவட்டங்களில் அதிகமாக இருக்கும். அதே தெற்கு மாவட்டங்களில் அவங்களுக்கு பெரிய அளவில் எந்த விதமான செல்வாக்கும் கிடையாது. ஆனால் அதுக்காக அவங்களுக்கு ஒதுக்குற தொகுதிகள் எல்லாம் நீங்கள் வட மாவட்டங்கள்லேயே ஒதுக்கினீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா இருக்குங்க. வட மாவட்டங்களில் ஒரு உதாரணத்துக்கு 50 தொகுதிகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் 50 அவங்களுக்கு கொடுத்துட போகிறது கிடையாது. அதில் ஒரு 10 தொகுதி 15 தொகுதி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் மீதி 35 தொகுதிகளில் அவங்களுடைய ஆதரவு கூட்டணியில் இருக்க மற்ற கட்சிகளுக்கு கிடைக்க போகின்றது. இதுதான் கணக்கு. யாராக இருந்தாலும் அவங்க எங்கெங்கே செல்வாக்காக இருக்காங்களோ அந்த இடங்களில் சீட்டு ஒதுக்கணும் அப்படி தான் எதிர்பார்ப்பாங்க. முக்கியமாக இந்த 1 சீட்டு 2 சீட்டு 3 சீட்டு வாங்குகிற கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா அது பாருங்கள், எங்களுக்கு இந்த தொகுதி அதை ஒதுக்கிடுங்க, இங்கே நாங்கள் பல வருஷமாக வேலை பார்த்துன்னுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டணியில் இந்த சீட்டுகள் ஒதுக்குவது அப்படின்றது இதுதான் அடிப்படை. ஆனால் பாஜக இது அவங்களே பண்ணிக்கின தப்புன்னு நான் சொன்னேன் இல்லையா. ஆரம்ப காலகட்டத்திலேயே யாருமே கேட்காம நயினார் அவர்கள் ஒரு கருத்து சொன்னார். இதை பாருங்க, எண்ணம் தான் முக்கியம், எண்ணிக்கை முக்கியம் இல்லை அப்படின்னு. இன்னைக்கு எண்ணிக்கையும் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, எண்ணம் அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு தெரியல. ஒதுக்கப்பட்டு இருக்கின்ற 27 தொகுதிகள்.
சென்னை வந்து திமுகவின் கோட்டை, நான் இல்லைன்னு சொல்லலை. அப்படித்தான் பல வருஷங்களாக இருந்து வந்தது. ஆனால் அதுலேயும் வந்து அதிமுக ஓட்டை போட்டு இருக்கின்றது பல காலகட்டங்களில். இந்த சென்னை பகுதியை பொறுத்த வரைக்கும் பல இளம் தலைமுறையினர் பாஜகவில் நிறைய வேலை பார்த்துட்டு வந்தாங்க. நமக்கு வந்து இங்கே ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அதிலெல்லாம் வந்து பெரிய அளவில் ஒரு ஓட்டை விழுந்திருக்கின்றது. இங்கே மயிலாப்பூர் இது இன்னொரு ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. ஒரு காலகட்டத்தில் பாஜக வந்து மயிலாப்பூர் மாம்பலம் கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மாம்பலம் டி நகர் தொகுதி கூட வந்து பாஜகவுக்கு இல்லை, மயிலாப்பூர் மட்டும் ஒதுக்கியிருக்காங்க. அண்ணாண்ட பக்கத்தில் ஆவடி ஒதுக்கியிருக்காங்க. அப்போ இதுனா மறுபடியும் அந்த மாம்பலம் மயிலாப்பூர் அப்படின்றதுலேருந்து மாம்பலம் கட்சி அப்படின்னு சுருக்கிற மாதிரி ஏதாவது அட்டம்ப்ட் நடக்குதா? அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகுதான் அந்த மாம்பலம் மயிலாப்பூர் கட்சி அப்படின்ற ஒரு இமேஜை ஒட்டுமொத்தமாக தகர்த்தார். ஆனால் மறுபடியும் ஏன் இந்த மாதிரி ஒரு வட்டத்துக்குள்ளே போய் சொருகிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி கொங்கு மண்டலத்தில் அங்கே வந்து பெரிய அளவில் பாராளுமன்ற தேர்தலில் பெர்ஃபார்ம் பண்ண கட்சி பாஜக. ஆனால் அங்கே எத்தனை சீட்டு கொடுத்துருக்காங்க? ஆனால் கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா 5 சீட்டு கொடுத்துருக்காங்களாம். எப்படிங்க ஒரே ஒரு சீட்டு மட்டும் அதிமுக எடுத்துக்கின்னு மற்றதெல்லாம் அப்படியே பாஜகவுக்கு அள்ளி கொடுத்துட்டாங்க? பெருந்தன்மையா? எனக்கு அப்படி தெரியல. இது ஒரு பக்கம் அந்த எண்ணம் தான் முக்கியம்னு சொன்னது. இன்னொரு பக்கம் ஒரு நெரேட்டிவ் வந்து பலமாக பில்ட் பண்ணிட்டு வந்தாங்க. இது வந்து அந்த கூட்டணி ஆரம்பித்ததுலேருந்து 10 சீட் 20 சீட் அதுக்கு மேலெல்லாம் வந்து கொடுத்தா கஷ்டம், ஆளே கிடையாது, அப்புறம் ஜெயிக்க முடியாது. அதிமுகவில் வந்து 50 சீட்டு 80 சீட்டு கேட்டால் கூட கொடுத்துருவாரு. ஆனால் அந்த கொடுத்த இடங்கள்லாம் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு நமக்கு நாமே ஐயோ வேணவே வேணாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு பெரிய நெரேட்டிவ் வந்து பில்ட் ஆகிட்டு இருந்ததுங்க. இது எப்படி கட்சி மேலிடத்துடைய ஆலோசனையின் பேரிலா இல்லையா அப்படின்றதெல்லாம் தெரியல. பாஜகவில் பிரச்சனையே என்னன்னா, இவங்க பாஜக உறுப்பினரா, இல்லை கட்சி நிர்வாகியா, இல்லை ஆதரவாளரா, இல்லை வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறவரா, நம்ம மானிமா கமல் மாதிரி அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஆனால் எல்லாரையும் பாஜகன்னு முத்திரை குத்திடுவாங்க. ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ் இது வந்து பாஜகவுடைய கருத்து அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த சொசைட்டியில் ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகினுக்குதுங்க. சரி, 27 இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா நிறைய கட்சிகள், அவங்க 22 23 என்னவோ சொல்கிறாங்க. ஆனால் அதிமுகவில் எத்தனை கட்சிகள் இருக்காங்க? பெரிய கட்சிகள் அப்படின்னு எடுத்துக்கினீங்கன்னா அதிமுகவை தவிர்த்து பாஜக இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து அமமுக பெரிய கட்சியான்னு கேட்காதீங்க. சொல்கிற மாதிரி அவங்களுக்கு 11 கொடுத்துருக்காங்க. பாமக விட்டவன் 18 சீட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன கட்சிகள் அதெல்லாம் வந்து 1 சீட்டு 2 சீட்டு அப்படின்னு தமாகாவுக்கு 5 சீட்டு கொடுத்துருக்காங்க போல இருக்கு. இப்போ அவங்களுக்குள்ள வந்து தாமரையில் போட்டிடுறதா இல்லை ரெட்டை இலையில் போட்டிடுறதா அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரெட்டை இலையிலே போட்டி போடுங்க. ஸோ தட் பாஜகவுடைய ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்னு வரும்போது இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கூடாது. பாஜக உறுப்பினர்கள் என்ன போட்டி போடுறாங்களோ அது மட்டுமே அவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட்டாக வரட்டும். ஆனால் பாஜக ஆதரவாளர்கள் மத்தியில் இது ஒரு பெரிய மன வருத்தத்தை உண்டாக்கி இருக்கின்றது. ஆதரவாளர்கள் அப்படின்னா, சார் நாங்கள் கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து, நான் அந்த சீனியர்ஸை சொல்லலை, கடந்த ஒரு 5-6 வருஷங்களில் பாஜக பக்கம் வந்தவர்கள் பெரும்பாலும் அதில் இளைஞர்கள் நிறைய இருப்பாங்க. அவங்க யாரால் வந்தாங்க அப்படின்னு என்ன கேட்காதீங்க, அது உங்களுக்கே தெரியும். பதிலை தெரிஞ்சு வச்சுன்னு கேள்வி கேட்குறது ரொம்ப ரொம்ப தப்பு. இப்போ அவங்க மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தி, கிட்டத்தட்ட ஒரு வெறுப்புன்னே சொல்லலாம். இதுக்கு தான் வந்து இந்த அலையன்ஸாக இதுக்கு தனியாகவே நின்றுட்டு நம்ம ஓட் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிருக்கலாமே அப்படின்னு. பாஜக மேலிடத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும், அதுக்காக வந்து எந்த ஒரு தியாகத்தையும் செய்ய தயார் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வந்துட்டாங்க போல இருக்கு. இந்த விஷயத்தில் அவங்களும் கமல்ஹாசனும் ஒன்றாயிட்டாங்க. என்ன அந்த பக்கம் வந்து பாஜக வந்துடும் இப்படி சொல்லியே வந்து சீட்டை குறைக்கிறது அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்தில் திமுக மறுபடியும் வந்துடும் இப்படி சொல்லியே வந்து மெர்சல் காட்டின்னுக்கிறாங்க போல இது பாஜகவை. அதனால தான் நீங்கள் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு இன்னைக்கு பாஜக வந்திருக்கின்றது. இதில் அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுவாரா அப்படின்னா அவர் வந்து பட்டும் படாமல் சொல்லிட்டு போயிருக்கார். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னி வரைக்கும் அதே கருத்தில் தான் இருக்கேன். அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுவது அப்படின்றது வந்து தேவையில்லாத விஷயம். அதுவும் இப்போது கிடைச்சிருக்க தொகுதிகளை பொறுத்த வரைக்கும், சார் அவருக்கு இருக்க செல்வாக்குக்கு எந்த தொகுதியில் இருந்தாலும் ஜெயிக்க முடியாதா, வின்னிங் சீட்டா, நான் அப்படி சொல்லலை. இது வந்து ஷூராக இது வரைக்கும் இந்த கூட்டணி தான் ஜெயித்திருக்கின்றது அப்படின்ற தொகுதியில் கொண்டு போயிட்டு நீங்கள் அண்ணாமலையை நிறுத்தி வச்சாலுமே ஒரு மிகப்பெரிய சக்தி அவருக்கு எதிராக வேலை செஞ்சு எல்லாமே ஒன்று சேர்ந்து இது வந்து அந்த வித்தியாசங்களை எல்லாம் மறந்து
கூட்டணி வித்தியாசங்களை எல்லாம் மறந்து எல்லாமா ஒன்று சேர்ந்து அண்ணாமலையை தோக்கடிக்கணும்னு பாடுபடுவாங்க. அதனால் அவர் வந்து போட்டி போடுவது தேவையில்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஆஸ் யூஷுவல் பாஜக மேலிடம் என்ன முடிவு பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. வித்தியாசமாக என்ன ஒன்றா அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அடுத்தது அவரை வந்து பிரச்சாரத்துக்கு முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒன்று, அந்த பாஜக வேட்பாளர்கள் போட்டி போடுகின்ற 27 தொகுதியில். பட் என்னுடைய சஜஷன் என்னன்னா, எடப்பாடியார் தனியாக ஒரு ரிக்வெஸ்ட்டை பாஜக மேலிடத்துக்கு வைக்கணும். பாருங்க, அண்ணாமலை அவர்களை நீங்கள் பாட்டுக்கு வந்து கேரளா எலெக்ஷனு அப்படி இப்படின்லாம் தள்ளி விட்டுறாதீங்க. தமிழகத்தில் அவர் முழுமையாக பிரச்சாரம் செய்ய வேண்டும். அதுலேயும் அதிமுக வேட்பாளர்களுக்காகவும் அவர் பிரச்சாரம் செய்ய வேண்டும். அப்போ தான் அந்த ஒரு கெமிஸ்ட்ரின்றது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேர் வருத்தத்தில் இருக்காங்க. அதையெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா அது அண்ணாமலை அவர்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு அவர் ஒரு கோரிக்கையை வச்சு அதை மேலிடம் ஏற்றுக்கிறேன். அண்ணாமலை அவர்களை யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த அதிருப்தி அப்படின்றத வந்து நீக்க முடியும். அவங்களுடைய அந்த 11% அப்படின்ற அந்த ஒரு ஓட் பர்சன்ட்டையும் ரீகெயின் பண்ண முடியும். அப்படிலாம் இல்லைங்க, அவர் வந்து இல்லாட்டாலும் பரவாயில்ல, அந்த 4 பேர் அவங்க எல்லாத்தையும் சாதிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுடைய சௌகரியம். நான் எதுவும் சொல்ல முடியாது. சரி, இப்போ 27 சீட்டு கொடுத்துருக்காங்களே, இதெல்லாம் வந்து டஃப்பான சீட்ஸா அப்படின்னா பாருங்க, கூட்டணி பலமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் எல்லா சீட்டுமே வந்து ஈஸியான வின் பண்ணக்கூடிய சீட்டு தான். கூட்டணி வீக்காக இருந்தது அப்படின்னு சொன்னால் எல்லா சீட்டுமே டஃப்பான சீட்டு தான், முடிஞ்சு போச்சு. அதனால் இது வந்து ஜெயிக்க முடியாத சீட்டு, இது ஜெயிக்கிற சீட்டு அப்படின்றத என்னால் ஏற்றுக்க முடியாது. ஆனால் பெர்செப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போது சென்னையில் எத்தனையோ இளைஞர்கள் சீட்டை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து அல்வா கொடுத்தா மாதிரி ஆகிப்போச்சு. அதே மாதிரி தான் கொங்கு மண்டலத்திலையும். அப்போது என்ன இம்ப்ரெஷன், இது வந்து தப்புன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். அப்போது அதிமுக பாஜகவுடைய செல்வாக்கை பயன்படுத்தி கொள்கின்றது. ஆனால் பாஜகவுக்கு அந்த மாதிரி ரெசிப்ரோக்கலாக எதுவும் கிடைக்கல. எதுக்காக இந்த ஒன் சைடட் அக்ரிமெண்ட் அப்படின்னு? அப்படியாவது எல்லாத்தையும் விட்டு கொடுத்து வந்து திமுகவை அகற்ற வேண்டும் அப்படின்றதுக்கு போகணுமா அப்படின்றது தான் கேள்வி. ஆனால் அதை விட ஒரு பெரிய கேள்வி இருக்குது. சரி, முதல்ல இந்த 27 தொகுதி கொடுத்துருக்காங்க. இந்த 27 தொகுதியில் மேக்சிமம் எத்தனை ஜெயிக்க முடியும்? ஒரு 20, 25 அப்படின்னு ஜெயிச்சு காமிக்கணும். அதுக்கு வந்து சரியான வேலையை இப்போவே ஆரம்பிக்கணும். அதிமுகவில் வந்து அவங்களுடைய வேட்பாளர்கள் பட்டியெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாஜகவில் வந்து இன்னும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அதான் சீட்டு தான் சொல்லியாச்சு இல்லை, 27 சீட்டு தானே, அந்தந்த தொகுதியில் யார் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணலாம். அந்த 4 பேர் அவங்க அப்படியே இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன், இருந்துட்டு போடணும். மீதி 23 பேர் தானே, அவங்களுக்கு தானே நீங்கள் இடம் தேடணும். அப்போது அந்த 23 பேரை இமீடியட்டாக ஐடென்டிஃபை பண்ணி அனௌன்ஸ் பண்ணி வேலையை ஆரம்பிக்க வைக்கணும். எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கு களத்தில் வந்து அதிமுக பாஜகவுடைய அந்த பணிகள் அப்படின்றது ரொம்பவே மந்தமாக இருக்குது, விசைபிளாக இல்லை. கடுமையாக உழைக்க வேண்டும். இன்றைக்கி வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. ஆனால் அதை பயன்படுத்தி கொள்கிற நிலைமையில் இந்த என்டிஏ கூட்டணி இருக்கின்றதா அப்படின்னா ஐ எம் சாரி. அடுத்தது இந்த சோஷியல் மீடியா என்ன ஆச்சுன்னே தெரியல. அதிமுகவும் சரி பாஜகவும் சரி, அதுலேயும் பாஜகவுடைய ஐடி விங் அப்படின்றது என்ன ஆனாங்கன்னு தெரியல. இருக்காங்களா இல்லை அண்ணாமலை போன உடனே இது வந்து ஐடி விங் கிடையாது, அண்ணாமலையுடைய வார் ரூம், அதனால் இதை வந்து டிஸ்பேண்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இழுத்து மூடிட்டாங்களான்னு தெரியல. என்ன தான் பண்ணிட்டு இருக்காங்க? அடுத்தது திமுக கிட்ட இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் அதுதான், அவங்க ஒரு ஈகோ சிஸ்டத்தை உருவாக்கி வைக்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா மீடியாவெலாம் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு. சரி, ரைட்டு, நீங்களும் பண்ண வேண்டியது தானே. வாட் ப்ரிவென்டட் யூ ஃப்ரம் டூயிங் த சேம்? பண்ண மாட்டாங்க. இதுக்கு ஒருத்தர் சொன்னார், ஒரு கட்சியில் பாஜகவில் இருக்கின்ற பெரிய மனிதர், அவர் சொன்னாராம், பாருங்க 14, 19 இந்த காலகட்டத்திலலாம் வந்து மீடியா நமக்கு எதிராகத்தான் இருந்தது, அப்போவே நாம் ஜெயிக்கலையா, அதனால் அதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை அப்படின்னாங்களாம். இது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. வாட் காட் யூ ஹியர் வில் நாட் கெட் யூ தேர் அப்படின்னு ஒரு அருமையான புத்தகம் இருக்கின்றது. சார், காலங்காலமாக நாங்கள் இப்படித்தான் சார் பண்ணிட்டு வந்தோம், அதனால் வந்து இப்படியே காலம் முழுக்க பண்ணிட்டு போன்றது சரி வராது. அந்த மின்சார கனவு படத்தில் கஜோல் கிட்ட வந்து சொல்லுவார், பாப்பா உங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாடா போட்டது தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. அந்த காலத்தில் அது வந்து உங்கள் கம்பெனியை பெரிய அளவில் கொண்டு போயிருக்கலாம். ஆனால் இந்த காலத்தில் எங்கேயோ கீழே கொண்டு போயிடுச்சு இல்லை. காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கணும். லேட்டஸ்ட்டு ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் பண்ணிக்கலை அப்படின்னு சொன்னால் ஐடியில் வேலை செய்கிறவங்க மட்டும் இல்லை, கட்சிகளும் கடைசி வரைக்கும் வந்து அடி வாங்கிட்டு தான் இருக்கணும். இதை என்றைக்கு அவங்க புரிஞ்சுக்க போகிறாங்கன்னு தெரியல.
எல்லாத்துக்கும் மேலே முதல்ல வந்து அதிமுக கூட்டணியில் நுழைந்த போது அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. ஆஹா, நம்ம தலைவர் வந்து இனிமேல் ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது, மைனாரிட்டி வாக்குகள் வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு 24 வந்து உடச்சிக்கிட்டு வந்துட்டாரே, இப்போ மறுபடியும் போய் சேர்ந்துட்டாரே, எல்லாரும் சொல்கிற மாதிரி அவர் ஏதாவது மிரட்டி பணியை வைத்து இது மாதிரிலாம் ஏதாவது பண்ணிட்டாங்களா, கடைசியில் அதிமுக சரண்டர் ஆயிடுச்சு போல இருக்கு, அவர் வேற வராரு, கூட்டணி ஆட்சின்னு வேற சொல்லிட்டு போறாரு, அப்போது என்ன அதிமுகவை அடகு வைத்து விட்டார்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்தது. இன்னைக்கு அப்படியே மாறி பிஜேபியை கொண்டு போய் டோட்டலாக அட்டாச் பண்ணிட்டாங்க அதிமுகவில் அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இது ரெண்டுமே நல்லதில்லை. இன்னைக்கு அதிமுக தமிழகத்தில் வந்து மிகப்பெரிய சக்தி நான் இல்லைன்னு சொல்லலை. பட் பாஜகவுடைய சக்தி அந்த துணை இல்லாமல் அதிமுகவால் ஆட்சியை பிடிக்க முடியாது. ஜெயலலிதா அவர்கள், அதுக்கு மேலே புரட்சித் தலைவர், அதெல்லாம் வேறங்க. அந்த லிஸ்ட்டில் வந்து நீங்கள் இப்போ இருக்கின்ற தலைமையை, இப்போ இருக்கின்ற கட்சியை கொண்டு வராதிங்க. அமமுகவுக்கு 11 சீட்டு கொடுத்துருக்காங்க. இதையும் நான் வந்து ஒரு நல்ல மூவாக தான் பார்க்குறேன். ஏன்னா அவர் வந்து நல்ல ஒரு பேச்சாளர், ஒரு கரிஸ்மா இருக்குது அவருக்கு. பேசினா அங்கே மக்களை கட்டி போடக்கூடிய திறன் இருக்கின்றது அவருக்கு. ஸோ அவரை முழுக்க முழுக்க யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அவர் வந்து தேர்தலில் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ என்ன டிசைட் பண்ண போகிறாருன்னு தெரியல. எனியோ இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்க கரிஸ்மேட்டிக் லீடர்ஸை அவங்க எந்த கட்சியாக இருந்தாலும் அதை முழுமையாக பயன்படுத்தி கொண்டால் மட்டும்தான் அந்த அதிமுக கூட்டணின்றது ஜெயிக்க முடியும். இப்போது திமுக என்னதான் வந்து நாங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கோம், இவ்வளோ நலத்திட்டங்கள் இவ்வளோலாம் அள்ளி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் எந்த ஒரு விஷயத்துலையும் அவங்க வந்து அஜாக்கிரதையாக இல்லை. சரி, இன்னைக்கு நினச்சிருந்தா தேமுதிகவுக்கு இதை பாருங்க, காங்கிரஸ் எங்களோடய வந்துட்டாங்க, அதனால் உங்களுக்குலாம் அவ்வளோ கொடுக்க முடியாது, உங்களுக்கு ஒன்றா ஒரு 5 தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அவங்களால என்ன பண்ணியிருக்க முடியும்? மறுபடியும் கிளம்பி இங்கே அதிமுகவில் வந்திருப்பாங்களா, இல்லை அவங்கள சேர்த்து தான் இருப்பாங்களா? என்ன தாவேகா பக்கம் போயிருப்பாங்களா? அந்த தாவேகா அது என்னன்னே தெரியல. இது அதிமுகவுக்கு இன்னொரு டேஞ்சர். தாவேகா அப்படியே கொஞ்சம் அப்ஸ்விங்கில் இருந்த வரைக்கும் திமுகவுடைய வாக்குகளை வந்து அப்படியே கொஞ்சம் தள்ளிட்டு போகிற மாதிரி இருந்ததுங்க. இன்றைக்கி தாவேகா எங்கே இருக்குதுன்னே தெரியல. வளகாப்பா காது குத்தா எங்கே போய் தேர்றதுன்னே தெரியல. அவங்க தலைவரை எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண உடனே பாருங்க, எங்கள் தலைவர் அங்கே வருவார் இங்கே வருவார்னாங்க. ஒரு வீடியோ கூட வரல, ஒரு ட்வீட் கூட வரல. போகிற போக்க பார்த்தா இந்த எலெக்ஷனில் அவங்க போட்டி போடுவாங்களா அப்படின்றது சந்தேகமாக இருக்குது. அந்த அளவுக்கு தாவேகா அப்படின்றது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. நான் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு தான் தாவேகா ஒன்றும் இல்லாமல் போவோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதையும் விட ரொம்ப சீக்கிரமாக வந்து காலி ஆகிட்டு இருக்குது போல இருக்குது தாவேகா கூடாரம். அப்போது திமுகவுடைய வாக்கு வங்கி அப்படின்றது அப்படியே இருக்க போகுது. இந்த நேரத்தில் அதிமுக பாஜக கூட்டணி நான் சுகராக இறங்கி வேலை செய்யணும், ஆனால் ஒன்றும் பண்ண மாதிரி தெரியலைங்க. இந்த எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் எங்கே பார்த்தாலும் இந்த தமிழக அரசு சார்பில் அந்த விளம்பரங்கள் வந்து கொண்டு இருந்தன. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் திமுக சார்பில் விளம்பரங்கள் இந்த சோஷியல் மீடியாலையும் நிறைய வர ஆரம்பிச்சிடுச்சுங்க. நியூஸ் பேப்பரில் காணோம், அதிமுகவில் என்ன பண்ணுறாங்க சார், அதெல்லாம் யார் பார்க்குறாங்க சார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, சரி ரைட்டு, நீங்கள் அப்படியே இருந்துட்டு போங்க, தாத்தா காலத்துலேருந்து நாடா வச்சது தான் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அதை யாரும் அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் வந்து ஒரு வலிமையான கூட்டணி வச்சுருக்கோம், நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், திமுக மேலே வந்து அப்படியே ஒரு அதிருப்தி இருக்கின்றது, மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கின்றது அப்படின்னு சொன்னால் எல்லாம் கரெக்டுங்க. இந்த இடத்துல நாங்கள் தாங்க அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் அப்படின்றத நீங்கள் நிரூபிக்கணும். மக்கள் மனசில் அந்த இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணணும். அப்படி பண்ணலைன்னு சொன்னால் மக்களை பொறுத்த வரைக்கும் நோன் டெவில் இஸ் பெட்டர் தென் அன்னோன் ஏஞ்சல். சார், அதிமுக அன்னோன் ஏஞ்சல் அப்படின்லாம் கேட்காதீங்க. ஒவ்வொரு எலெக்ஷனும் ஃப்ரெஷ்ஷாக நடக்கிற விஷயம். நான் இவங்கெல்லாம் ஒன்றுமே பண்ணல. என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னது, நியூட்ரல் வாட்டர், எந்த கட்சி சார்பும் இல்லாத ஒரு பெண்மணி, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இன்னாருக்கு ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வீட்டில் இருக்க அத்தனை பேரும், இது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வேற ஒரு கட்சிக்கு அது ஓட்டு போடுறதா சொல்லும்போது இவங்க மட்டும் இல்லை நான் இந்த கட்சிக்கு தான் போடுவேன் அப்படின்னு இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பரிசு பொருளோ பணமோ இல்லைங்க, ஃபோன் பண்ணி எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அவங்க தான் என்ன மதித்து ஃபோன் பண்ணாங்க. அது வந்து அந்த ஆட்டோமேட்டட் வாய்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் எந்த ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து அந்த வாக்குகளை மாற்றுகிறது அப்படின்றத பாருங்க. என்னை வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க, அதனால நான் அவங்களுக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னும் போது எந்த ஒரு விஷயத்திலையும் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. பட் திமுக எல்லாத்தையும் கவர் பண்ணினுக்கிறாங்க. அதிமுக எதை கவர் பண்ணாங்கன்னு தெரியல. விளம்பரம் என்ன ஆச்சு அதுவும் தெரியல. களத்தில் இறங்கி என்ன பண்ண போகிறாங்கோ தெரியல. இப்போ தான் உட்காந்து இது பாருங்க, இந்த பட்டியெல்லாம் கட்டின்னு இருக்கிறாங்க, மக்கள் என்ன ஆடா மாடா அப்படின்னா, சரிங்க, இதை ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மட்டும் கொடுத்து என்ன பிரயோஜனம்? தேர்தல் கமிஷனுடைய கவனத்துக்கு இதை கொண்டு போக வேண்டாமா?
மத்திய அரசாங்கம் உங்களுடைய கூட்டணி கட்சி. அப்போ அவங்க மூலமாக ப்ரெஷர் கொடுத்து, இப்போது நான் வந்து அரசியல் ரீதியான விஷயமா நான் பார்க்கல. மேற்கு வங்காளத்தில் டாப் டு பாட்டம் எல்லாரையும் மாற்றினுக்கிறாங்க. அங்கே வந்து பெரிய இஷ்யூ ஆகிட்டு இருக்காங்க மம்தா பானர்ஜி அவர்கள். என்னங்க நீங்கள் பாட்டுக்கு சீஃப் செக்ரட்டரி, டிஜிபி அப்படின்னு எல்லாரையும் மாற்றிட்டு இருக்கீங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்லாம் மாற்றுறீங்க, இது மாதிரி எங்கேயுமே நடந்தது கிடையாது, இப்படிலாம் பண்ணால் என்ன அர்த்தம் அப்படின்னு இதில் கோர்ட்டில் கேட்டிருக்காங்க. ஏன்னாங்க பீகாரில் நடந்து முடிஞ்சு எலெக்ஷனே முடிஞ்சு போச்சு, மற்ற மாநிலங்கள்லாமும் இந்த எஸ்ஐஆர் முடிஞ்சு போயிடுச்சு, அது என்ன வெஸ்ட் பெங்காலில் மட்டும் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு. அப்போது அங்கே அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ரீஷஃபில் கொண்டு வந்த பிறகு மற்ற மாநிலங்களில் குறிப்பாக தமிழகத்தில் எதுவுமே பண்ணாமல் இருந்தால், நீங்கள் இங்கே பண்ணணும் பண்ணலை அப்படின்றது செகண்டரி, இங்கே அதிகார வர்க்கம் எப்படி இருக்குது இல்லை அப்படின்றதும் அடுத்த விஷயம். ஆனால் வெஸ்ட் பெங்காலில் மட்டும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், அப்போ அங்கே வந்து குறி வச்சு பழி வாங்குறீங்க, இது ஒரு அரசியல் ரீதியான நடவடிக்கை அப்படின்ற இம்ப்ரெஷன் தானே வருது. நீங்கள் எல்லா ஸ்டேட்லேயும் அந்த மாதிரி மாற்றிருந்தீங்கன்னா, இந்த பாருங்க எலெக்ஷன் நடக்கும்போது இது மாதிரி தான் மாற்றுவாங்க. ஆளுங்கட்சி வந்து அவங்களுக்கு வேண்டிய ஆளுங்களை வேண்டிய இடத்துல போடுவாங்க, அதை வந்து எலெக்ஷன் கமிஷன் மாற்றுவாங்க. இது என்ன புது விஷயம் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் மட்டும் இதை பண்ணிவிட்டு மற்ற மாநிலங்கள்லாம் ஒன்றுமே நடக்காத மாதிரி சும்மா தூங்கிட்டு இருந்தீங்கன்னா, பட்டி கட்டுறாங்க இப்படியே நீங்கள் வந்து பேட்டி கொடுத்துருந்தீங்கன்னா இது ஒன்றும் வேலைக்கு ஆகாதுங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி அப்படின்னா மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும். சும்மா புலம்பிக்கினே மட்டும் இருந்தீங்கன்னா, அது சரி நானும் புலம்புறேன், ஒரு காமன் மேன், இவங்களும் புலம்புறாங்க, உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒதுக்கி தள்ளிட்டு போயிடுவாங்க. அதுக்கு தான் சொன்னேன் நோன் டெவில் அப்படின்னு. இதெல்லாம் வந்து என்டிஏ புரிஞ்சுக்கினாங்களான்னு தெரியல. இனிமேலாவது வந்து நடவடிக்கை எடுப்பாங்களா, சுறுசுறுப்பாக களத்தில் இறங்கி வேலை செய்வாங்களா, ஆண்டவனுக்கே வெளிச்சம். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.